ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போறோம். கண்டிப்பா அந்த ட்ராமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஹீரோயின் வந்து ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு. அதனால ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் பணத்தை கொடுத்து இங்க இருந்து என்னோட பையனை விட்டுட்டு போயிடு அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒத்துருந்துருக்க மாட்டா. ஆனா அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா நிறைய பணம் தேவைப்படும். அதுக்காக தான் வேற வழியே இல்லாம இதுக்கு ஹீரோட அம்மா சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ வீட்டு பிரிஞ்சு போயிருப்பா. இப்ப 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பெரிய சிஓவா இருக்கான். ஹீரோயின் ஒரு பெரிய ரிப்போர்ட்டரா இருக்கா. அதாவது ஒரு பெரிய கம்பெனில ரிப்போர்ட்டரா இருக்கா. இப்ப இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் வரா. ஆனா ஹீரோவை தான் இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. அங்க வரும்போது அப்ப ஹீரோ ஹீரோயினை பாத்துறான். அவனுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே செம ஷாக்கு. இப்ப ஓடி போயிட்டு ஹீரோயினோட கைய பிடிச்சு 7 வருஷமா உன்னை தேடிட்டு இருக்கேன், எங்க போன அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா ஹீரோயின் அதுக்கு அவனுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவ அங்கிருந்து போயிட்டு நிக்கும் போதுதான் ஹீரோயினுக்கு நீ இவரை தான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு போட்டோ அனுப்புறாங்க. அது ஹீரோட போட்டோ தான். அப்பதான் புரியுது ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால போயிட்டு ஹீரோ கிட்ட நான் தான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ ஓகே அப்படின்ட்டு போயிட்டு உட்காரும் போது அப்ப ஹீரோயின் கேக்குறா, நீங்க இவ்வளவு சின்ன வயசுலயே இத்த பெரிய கம்பெனியை எடுத்து நடத்துற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பொண்ணு தான். அவ தான் 10 மில்லியனுக்காக என்ன அனாதைய தவிக்க விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கறதுனே மறந்து போயிடுது. இப்ப அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விடாம எங்க எழுந்து போற, எதுக்காக பயப்படுற, நான் இந்த கொஸ்டினை சொன்ன உடனே எங்க எழுந்து போற அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா ஹீரோயின் அங்கிருந்து போக தான் ட்ரை பண்றா. இப்ப ஹீரோல விடாம கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அதுக்குள்ளவே ஹீரோயினோட எடிட்டர் வந்துடுறாரு. இவரோட பேரு லின். இவர் வந்து ஹீரோ அடிச்சிடுறாரு. எப்படி ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்கணும் அப்படின்ற காமன் சென்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கீழே போகும்போது அப்ப ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆகுது. இங்க எதுக்கு வந்த, மறுபடியும் என்னோட பையனோட வாழ்க்கையில குறுக்க வந்துட்டியா அப்படின்ட்டு ஹீரோயினை அடிச்சிடுறாங்க. எடிட்டர் லின் வந்து எதுக்கு இப்படி பண்றீங்க, எதுக்கு அந்த பொண்ணு அடிச்சிங்க அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா ஹீரோயின் அமைதியா இருங்க, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. வெளியே போகும்போது அப்ப கேக்குறாரு, என்னாச்சு உனக்கு அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப அவ முகத்தை பார்த்தாவே தெரியுது அவ ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ட்டு. அதனால ஆறுதலா ஆக் பண்றான். இந்த சமயத்துல யாரோ ஒருத்தன் மறைஞ்சிருந்து போட்டோ எடுக்கிறான். இவன் வந்து ஹீரோ அனுப்பின ஆள் போல. இப்ப உடனே ஹீரோக்கு அந்த போட்டோவை அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோ அதை பார்த்தோன்னே செமையா கடுப்பாக்குறான். அதனால அங்க இருந்து உடனே ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பி வரான். இப்ப ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் கிளம்பி போறான் அப்படின்ற விஷயம் ஹீரோட அம்மாக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஹீரோயினும் எடிட்டர் லின்னும் போகும்போது அப்ப அவருக்கு வந்து ஒரு ஒர்க் வந்துடுது. அதனால நீ தனியா கிளம்பி போ, வீட்டுக்கு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை தப்பா பேசுறான். என்ன பணத்துக்காக ஏமாத்திட்டு இப்ப இவன் கூட சுத்திட்டு இருக்கியா, இவன் கொஞ்சம் பணக்காரன் தெரிஞ்சோன்னே அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் எழுத்து கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தள்ளி விடவும் ஹீரோ இங்க பாரு, இந்த 7 வருஷத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீ 100 மடங்கா அனுபவிக்கணும், அதை அனுபவிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் தான் ரொம்ப ஃபீல் பண்றா. அங்கேயே உட்காந்துட்டா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் சில பேர் அங்கிருந்து கடத்திட்டு போறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு கட்டி வைக்கிறாங்க. எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ தான் கடத்த சொன்னான், ஏன்னா அவன் உன்னை ரொம்பவே வெறுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணி நிறைய பணம் கேக்குறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரத்திலே பணத்தை எடுத்துட்டு வரான். அவன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஹீரோயினோட கட்டெல்லாம் கழட்டும் போது அப்ப அந்த ஆட்கள் ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு நம்ம நினைச்ச கதையும் சக்சஸ் ஆகிடுச்சு, நமக்கு பணம் கிடைச்சிடுச்சு, வாங்க மேடம் போலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு செம்மைய கோவம் வருது. அப்படின்னா பணத்துக்காக தான் என்ன இந்த மாதிரி மறுபடியும் ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்ட்டு செம்மையா கோவப்படுறான். உனக்கு பணம் தானே வேணும், பணம் வேணும்னா என்கிட்ட வர வேண்டியது தானே, ஒரு நாளைக்கு நானே 10 மில்லியன் தரேன், உனக்கு ஓகேவா, என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பா பேசி ஹார்ஷா பேசி அவளோட கழுத்துல வந்து ஃபோர்ஸா கிஸ் பண்றான். அங்கிருந்து கோவமா கிளம்பியும் போயிடுறான். இப்ப ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் ஆகுது. ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு எடிட்டர் லின் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க நிறைய பிசினஸ் மேன்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவும் கூட வந்திருக்காங்க. ஹீரோட அம்மா வந்து அங்க இருக்க லின் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு. அந்த பொண்ணை தான் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஏற்பாடு வேற பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி அங்க பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோயினோட காதுல விழுது. அதுக்கு மேல அங்க அவளால நிக்க முடியல. அதனால ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. இதை ஹீரோட அம்மா பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அதனால போயிட்டு ஹீரோயின் கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ மறுபடியும் என்னோட பையன் கண்ணுக்கு முன்னாடி வர, நான் தான் சொன்னல நீ அவனோட கண்ணுக்கு முன்னாடி எப்பயுமே வரக்கூடாது அப்படின்ட்டு. இது கிளியரா அக்ரிமெண்ட்ல எழுதி தானே சைன் பண்ணிருக்க, அப்படி இருக்கும் போது எதுக்கு குறுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு கேக்குறாங்க.
இதுக்கு ஹீரோயின் வந்து நான் வந்து இங்க ஒர்க் பண்றேன், அதனால தான் அடிக்கடி அவரை மீட் பண்ற மாதிரி இருக்கு, மத்தபடி நான் வந்து அவரோட வாழ்க்கையில எப்பவுமே குறுக்க வரமாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறா. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. ஹீரோயினை அடிச்சுட்டு அவ அசந்த நேரத்துல இவங்களோட மோதிரத்தை கழட்டி ஹீரோயினோட ஹேண்ட் பேக்ல வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வரதுக்குள்ளவே இவங்க அங்க ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ரிங்கை காணோம், நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வரும்போது தான் காணோம் அப்படின்ற மாதிரி. ரெஸ்ட் ரூம்ல ஹீரோயின் தானே அவங்க கூட இருந்தா, சோ ஹீரோயின் தான் பண்ணிருப்பா அப்படின்ட்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் நான் பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றா. ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. இதுல ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுமே ஹீரோயினோட பேக்ல அவங்க அம்மா ரிங்க போட்டதை பாத்திருப்பா. அந்த பொண்ணு ஹீரோயின் தான் திருடுனா அப்படின்ட்டு ஹீரோயின் மேலேயே பழிய போடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் நான் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு சொல்லி பாக்குறா. ஆனா அந்த பொண்ணு வந்து வாங்கி ஹீரோயினோட பேக்கை கீழே தட்ட அதுல இருந்து ஹீரோட அம்மா ரிங் வந்து உழுது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. அதுவும் ஹீரோட அம்மா இவ திருடி இவளை எங்க இருந்து வெளியே துரத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப ஹீரோ சடனா போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு அந்த ரிங்கை நான் தான் கொடுத்தேன் அப்படின்றான். இதை கேட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றான் இவன் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் இவளை ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இந்த ரிங்கை கொடுத்தேன், இப்ப எல்லாருக்கும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் முட்டி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு சடனா கேக்குறான். ஹீரோயின் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே ஹீரோ அவளோட கையில ரிங்க போட்டுட்டு அவளை டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு இப்ப அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இத பார்க்க ஹீரோட அம்மாவுக்கு செம்மையா கடுப்பாகுது. வெளியே கூட்டிட்டு போன உடனே ஹீரோயின் சொல்றா நான் திருடல அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ நீ சொல்றது எல்லாமே நான் நம்புவேன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்க அப்படின்னா நான் திருடனன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்றான். என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்றா. அதுக்கு ஹீரோ என்ன நான் உண்மையவே உன்கிட்ட அந்த மாதிரி கேட்டேன்னு நினைச்சியா அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்ப அந்த ரிங்க கழட்டி அங்க கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப கரெக்டா இந்த லின் ஃபேமிலி பொண்ணு, அந்த பொண்ணை தான் அவங்க அம்மா வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அந்த பொண்ணு வந்து இவங்க கிட்ட பேசுறா. நீ என்ன நினைச்ச, உன்னோட அம்மா வந்து நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட அம்மா தான் அந்த ரிங்க கழட்டி அவளோட பேக்ல போட்டாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்க அவளை உங்ககிட்ட கெட்டவளா காட்டணும்ன்றதுக்கு, அப்படி இருக்கும்போது உங்க அம்மா எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு அப்பதான் தெரியுது ஹீரோயின் உண்மையா தான் சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. அவ எப்பயுமே உனக்கு தகுதி கிடையாது அப்படின்றா இவ. இதை கேட்ட ஹீரோ அவ எனக்கு தகுதி கிடையாதுன்னா அதை விட நீ ரொம்பவே கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் அதுக்கப்புறம் எடிட்டர் லின்னும் போனாங்கல்ல, அப்ப எடிட்டர் லின் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. நான் எப்ப உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்ப இருந்து எனக்கு மேல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் பதிலுக்கு இல்ல நான் உங்களை ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன், மத்தபடி எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே அவரும் எதுவுமே சொல்லல. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்கான். அப்ப ஏதோ ஃபைல பாத்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு ஃபைல் இவனுக்கு கிடைக்குது. என்னடா அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அது என்ன ஃபைல்னா ஹீரோட அம்மாவும் ஹீரோயினும் இந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல அந்த 10 மில்லியனுக்காக, அந்த அக்ரிமெண்ட் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்த ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோட அம்மாவும் ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்னமா இது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா உன்னோட நல்லதுக்காக தான்டா நான் பண்ணேன் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. எதுமா கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் நீங்க பண்ண நல்லதா அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் ஸ்ட்ரைட்டா ஹீரோயினை பாக்குறதுக்கு. இவன் போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காருக்குள்ள உண்மையை சொல்லு, உன்னோட அப்பாக்காக தான் என்ன தனியா விட்டுட்டு போனியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின்மே ஆமா அப்படின்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்படின்னா உங்க அப்பாவுக்காக என்ன தனியா தவிக்கி விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல உங்க அம்மா சொல்றதும் கரெக்ட் தான், நான் என்னைக்குமே உங்களுக்கு கரெக்டான பேர் கிடையாது, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இங்க இருந்து கீழே இறங்கி போ அப்படின்ட்டு கத்துறான். ஹீரோயின்மே கீழே இறங்கி போயிடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பண்ணது கோவப்பட்டது தப்பு அப்படின்ட்டு இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக இறங்கி போக அவங்க அம்மா வந்து ஏற்கனவே ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோ கிளம்பி போகும்போது அவன் கண்ணுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க. ஹீரோயின் ரொம்ப லேட்டா தான், ரொம்ப நிறைய நாள் கழிச்சுதான் கண் முழிக்கிறா. கண் முழிச்சு பார்த்தா பக்கமே இந்த பக்கம் சைடு லின் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் ஹீரோ உட்காந்துருக்கான். ஹீரோயின் கண் முழிச்சு லின் கிட்ட தான் பேசுறா, ஹீரோ கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஹீரோ உங்க பாரு அப்படின்ட்டு அவகிட்ட பேச ட்ரை பண்ணும்போது கூட ஹீரோயின் வந்து நீங்க யாரு, உங்களை எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை அப்படின்றா. இது கேட்டோன்னே லின்னுக்கும் சரி ஹீரோக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆகுது. போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டா அவங்களுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, நிறைய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒருவேளை அதனால அம்னீஷியா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ சோகமா அங்கேயே நிக்க அப்ப ஹீரோட ஆபீஸ்ல இருந்து ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஹீரோட அம்மா வந்து ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஹீரோ மட்டும் கிளம்பி வரலன்னு வச்சுக்கோயேன் உங்க எல்லாரையுமே கொண்டுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருக்காங்களாம். சோ நீங்க கிளம்பி வாங்க சார் அப்படின்ட்டு கேட்கிறான். இது கேட்டோன்னே ஹீரோவும் சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப போயிட்டு உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க அம்மா நீ எதுக்குடா அந்த பொண்ணெல்லாம் பாக்க
பார்க்க போற, நீ எதுக்கு அவளை பார்க்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இங்க பாருங்கம்மா, நான் இதுக்கு மேல இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்க மாட்டேன். 7 வருஷமா நான் அவளை இழந்துட்டேன். இதுக்கு மேல நான் அவளை இழக்கிறதுக்கு தயாரா இல்ல. இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த கம்பெனியை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கம்பெனியை தேவையில்ல, உங்க சொத்து பத்தி எதுவுமே தேவையில்ல அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுவும் போகும்போது அவங்க அம்மாவை வான் பண்ணிட்டு போறான். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல நீங்க அவ மேல கை வைக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா கூட, இது வரைக்கும் நான் கம்பெனியை தான் விட்டுட்டு போயிருக்கேன், அதுக்கப்புறம் உங்களையும் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகுது. இவன் மறுபடியும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்காக வரா. அங்க வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒன்னா தனியா ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு கூடவே இப்ப இன்டர்னா வந்து ஜாயின் பண்ணி இருக்க ஒவ்வொரு பர்சனை துணைக்காக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு தனியா ஒரு பையனை போட்டிருக்காங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இவ போயிட்டு எடிட்டர் லின் கிட்ட இவர் கூட எல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்றா. அதுக்கு ஹீரோ ஏன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ, இல்ல என்னால பசங்க கூட எல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்றா. இதை கேட்டோன்னே எடிட்டர் லின், சரி ஓகே நம்ம வந்து மாத்திக்கலாம், ஆனா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பர்சன் கூட உனக்கு மீட்டிங் இருக்கு. அவர் இது வரைக்கும் யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது. நீ மட்டும் போயிட்டு அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ இன்டர்வியூக்காக, அதுக்கப்புறம் உன்னோட ரேஞ்சே தனி அப்படின்றாரு. இது கேட்டோன்னே ஹீரோயினும் சரி போறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவர் கூட போறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த பர்சனை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவங்களும் அவங்க ஒய்ஃப் தான் வந்து டின்னருக்கு மீட் பண்றாங்க. அவங்க 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல. இப்ப ஹீரோ வேணும்னே ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்ட்டு. அவங்களுமே ஹீரோ இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூ எடுக்கிறா. இதனால ஹீரோயினோட இந்த பேர் வந்து கம்பெனியில் ரொம்பவே உயர்ந்து போகுது. அவளுக்கு வந்து ப்ரொமோஷனும் தராங்க. இதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இவளோட கொலீக்ஸ் எல்லாருமே பார்ட்டி கேட்கறாங்க. தரேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அப்பதான் லீன் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா ஹீரோ ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டானா. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட முகம் ஒரு நிமிஷம் வாடி போகுது. இருந்தாலும் இதுதான் அவருக்கும் கரெக்ட் அப்படின்னு சொல்றா. இப்ப எடிட்டர் லின், நீ அப்படின்னா அவரை மறக்கவே இல்லைல்ல அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துட்டான். அவனுக்கு இது எல்லாமே கேட்டிருக்கும், ஆனா சரியா காதல விழுந்திருக்காது. என்னாச்சு, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு 2 பேருமே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை மறக்கல, இருந்தாலும் ஹீரோக்கு இதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவனை விட்டு விலகியே போறா. ஹீரோ அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அவங்க அம்மா தான் கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மா ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து பார்த்தா அதுல ஹீரோட அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிறதா போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஷாக்கு. அவங்க அம்மா இப்பதான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல உன்னோட விருப்பப்படி நீ எல்லாத்தையுமே பண்ணு, நான் உன்னோட விருப்பத்துல எப்பயுமே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அம்மாவை நினைச்சு கஷ்டப்படுறதா இல்ல அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சந்தோஷப்படுறதா அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் அவளோட கொலீக்ஸ் எல்லாம் அந்த பார்ட்டி கேட்டிருப்பாங்கல்ல, அதனால அங்க கூட்டிட்டு போயிருக்கா. அப்ப ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. இதுல ஹீரோயின் டேர் சொல்லியிருப்பா. அதனால கால் பண்ணி ஹீரோக்கு கால் பண்ணி லவ் யூ அப்படின்ட்டு சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினும் லவ் யூ அப்படின்ட்டு காலை உடனே கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்ன இவ பாட்டுக்கு கால் பண்ணா லவ் யூன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் எங்க போயிருக்கா அப்படின்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பி வரான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஒரு கொலிக் இருக்கான். அவன் வந்து வேணும்னே ஹீரோயினுக்கு அவ குடிக்கிறது இல்ல, எப்பவுமே இந்த ஆல்கஹால் இருக்க ட்ரிங்க் எதுவுமே அவ குடிக்க மாட்டா. அவன் வேணும்னே ஹீரோயினுக்கு தெரியாம இந்த ட்ரிங்கை ஊத்தி கொடுக்குறான். ஹீரோயினுமே குடிச்சிடுறா. அது குடிச்சதுனால அவளுக்கு போதை அதிகமாகுது. நான் எனக்கு டயர்டா இருக்கு கிளம்பி போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போறா. இப்ப அவன் வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு இவ தனியாவே அங்க இருந்து போக ட்ரை பண்றா. ஆனா அவன் விடாம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நீ மிஸ்டர் கோ கூட சுத்திட்டு இருந்த, இப்ப எடிட்டர் லின் கூட சுத்திட்டு இருக்க, ஒரே நேரத்துல 2 பேரை கரெக்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க, உன்னோட கேரக்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து விலக ட்ரை பண்றா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். அவனை துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அங்க இருந்து தூக்கிட்டு போறான். போயிட்டு பெட் மேல படுக்க வச்சுட்டு அவளுக்கு போர்வெல்லாம் போத்தி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வரும்போது அப்ப ஹீரோயின் அவனை இழுத்து கிஸ் பண்றா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் திரும்பவும் கிஸ் பண்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறா. அவ தூங்குறதவே ரசிச்சு பாத்துட்டு இருப்பான். ஹீரோவை இந்த க்ளோஸ்ல பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆகுது. அதனால அவனை ஓங்கி ஒரே உத. அவன் உருண்டு போய் கீழே விழுந்துடுறான். ஆமா நைட்டு நம்ம 2 பேருக்குள்ள ஒன்னும் நடக்கலையே அப்படின்னு கேக்குறா பதட்டமா. அதுக்கு ஹீரோவும் கவலைப்படாத, நான் வந்து பாடியில இருக்க உங்ககிட்ட எல்லாம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்றான். இதை கேட்டு உடனே அப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதி ஆகுது. இப்ப குளிச்சு ரெடி ஆயிட்டு அங்க இருந்து கீழே காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போறா. ஹீரோவும் விடாமையே பின்னாடியே துரத்திட்டு போறான். அப்படி போகும்போது அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவனுக்கு. அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஹீரோக்கு நீச்சல் தெரியாது. கண்டிப்பா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியும் பாஸ்ட்ல இருக்கும் போது. இப்ப மட்டும் நம்ம குதிச்சோன்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு உண்மையாவே மறந்து போச்சா இல்ல மறந்து போன மாதிரி நடிக்கிறாளா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவன் வேணும்னே குதிக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எடிட்டர்
லீன் தான் அவன் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்திருப்பான். அவனுக்கு தெரியும் ஹீரோயினுக்கு மறக்கல அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் சொன்னா கண்டிப்பா ஹீரோயின் கோவப்படுவா. அதனால இந்த பக்கமும் ஹர்ட் ஆகாம அந்த பக்கமும் ஹர்ட் ஆகாம ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கீழே குதிக்க ஹீரோயின் உடனே டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து ஹீரோவை பிடிச்சி இழுக்கிறா. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, அவனுக்கு தான் நீச்சல் தெரியாதுன்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இப்ப ஹீரோ கரெக்டா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். நீ என்ன பண்ற அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. நீ மறந்துட்ட அப்படின்ட்டு சொன்னல, ஆனா அது போய் நீ இத்தனை நாள் என்கிட்ட இந்த மாதிரி நடிச்சிருக்க அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் நான் பண்ணது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ நான் இத்தனை நாள் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ பணத்துக்காக என்ன விட்டுட்டு போயிட்ட அப்படின்ட்டு. ஆனா நான் உன்னை நம்பி இருக்கணும், நீ எதனால இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்ட அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். என்ன மன்னிச்சிடு, நான் இது வரைக்கும் 7 வருஷம் கிட்டத்தட்ட நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல ஒரு நாளை கூட என்னால வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோயினை டைட் ஆக் பண்ணி அவளை கிஸ் பண்றான். ஹீரோயினுமே இதை ஏத்துக்கிட்டா. ஏன்னா 7 வருஷம் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்துட்டாங்க, இதுக்கு மேல பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோ சொன்ன உடனே அவளுக்கும் அது சரிதான் படுது. அதனால ஹீரோயினும் திரும்பி ஹீரோவை கிஸ் பண்றா. இப்ப கொஞ்ச நாள்லயே ஹீரோயின் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இப்ப அன்னைக்கு மேரேஜ் நடக்க போற அந்த நாளை காட்டுறாங்க. அப்ப மிஸ்டர் லீன் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஒரு பொண்ணு ஓடி வந்து அவங்க எங்கேயோ காணோம், மணமகள் அறையில அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகுது. இப்ப ஹீரோ அவசரமா ஓடி போறான். மறுபடியும் எங்கேனா என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த தாட்ல இவன் போய் பார்க்கும்போது அங்க ஹீரோயின் இருக்கா, அவ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இந்த மாதிரி பதட்டமா ஓடி வந்த உடனே என்னாச்சு இந்த மாதிரி பதட்டமா ஓடி வரீங்க அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ நான் மறுபடியும் நான் இழந்துட்டணும் அப்படின்ட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்றான். இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து மணவரைக்கு போறதோட இந்த டிராமா முடியுது. கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை.